இப்போ வந்து பேட்டியை கேட்டுட்டு இருப்பாரு கண்டிப்பா. திருந்துனா நல்லது, திருந்தலன்னு வச்சுக்கேன் கைத்தடியா தான் நான் இருப்பேன், நான் திமுக தான் இருப்பேன்னா அதுக்கு வந்து எல்லா பதிலும் வந்து ஆணையரப்பத்தில் சொல்லும். சொம்பு தூக்கியா இருக்காதீங்க. நாளைக்கு இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்க பாருங்க. ஒரு பிஎல்ஓ காலில் அடிபட்டு இருக்கு. இவங்க எப்படி வீடு வீடா கொண்டு போய் கொடுப்பாங்க? எதிர்க்கு இவங்களெல்லாம், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. ஒரு அதிகாரி நியமிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானவதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? கமிஷனருக்கு இருக்கு இல்லையா? மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? ஆனா அங்க பாத்தீங்கன்னா இது எந்த வார்டுங்க? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில. அதுலதான் உச்சபட்ச முறையீடு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான். அதாவது திட்டமிட்டு, அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மட்டும் இல்ல, சென்னை முழுவதும் நடக்குது. அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது. பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம், குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கின்னு இன்னைக்கு வந்து கள அளவில் இன்னைக்கு வந்து அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க.